ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சுண்டைக்காவும் நல்லா இடித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ தான் வேகும். அதனால தான் அதை பண்ணுறோம். ஒரு 2 கொய்யாக்காய் அளவுக்கு சைஸ், மீடியம் சைஸ் கொய்யாக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தீயை ஒரு மீடியம் தீயில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூனு வந்து வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் 2-3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 20 பல்லு பூண்டு இருக்குது. அதை வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது தாலி போடதான்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கிளாஸ் மாதிரி வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் வந்து நம்ம வந்து சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இது வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அளவு பார்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அதாவது அரைச்சது, வீட்டில் அரைச்சது. 2.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள். இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா கூட வந்து புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிச்சுன்னா அவ்வளோதான், சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி.